2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மணித்துளிகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 2025 புதிய ஆண்டு புலவ போகிற சில மணித்துளிகளில் ஆண்டவர் நம் அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், வருகிற இந்த புதிய ஆண்டு நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் நிறைவாக தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு, ஆண்டவருடைய துணையோடு, ஆண்டவருடைய ஆசீர்வோடு இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்க இருக்கிறோம். எங்குமே இல்லாத அளவுக்கு இந்த முதல் நாளையே நம்முடைய திரு அவை அன்னையாம் கன்னிமரியாள் இறைவனின் தாயினுடைய கரங்களில் நாம் அனைவரும் பிள்ளைகளாக இருக்கிறோம், குழந்தைகளாக இருக்கிறோம். ஒரு தாயின் துணையோடு குழந்தைகள் தங்களுடைய பணிகளை தொடங்குவதன் போது அன்னை நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனவே இந்த திருமணடைய நிறைவிலே அன்னையினுடைய திருத்தேர் பவனி வருகிற வேளையிலே நம் அனைவரும் நம்முடைய கரங்களிலே மெழுகுவர்த்திகளை ஏந்தி நம் அனைத்து குடும்பங்களையும் அன்னையினுடைய திருப்பாதத்திலே நாம் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். ஒரு சிறப்பான கருத்து, 2020 ஆண்டு முழுவதும் நம்முடைய குடும்பங்களை அன்னை மரியாள் முழுமையாக வழிநடத்த வேண்டும். அன்னை மரியாள் எவ்வாறு காணாத திருமணத்திலே அந்த குடும்பத்தினுடைய தேவை நிறைவு செய்வது போல நம் அனைத்து குடும்பங்களையும் வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு சிறிய கருத்துக்களை அன்னையினுடைய திருத்தேர் பவனி வருகிற போது நம் அனைவருடைய கரங்களிலும் மெழுகுவர்த்திகளை ஏந்தி நாம் சிறப்பாக ஜெபம் செய்ய இருக்கிறோம். எனவே இந்த ஆலய வளாகத்திலே மெழுகுவர்த்தியானது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மெழுகுவர்த்தி வாங்காதவர்கள் தயவு செய்து மெழுகுவர்த்தியை வாங்கிக் கொண்டு திருப்பதி நிறைவில் அன்னை மரியாளுடைய தேர் பவனியாக வருகிற போது அனைவரும் மெழுகுவர்த்திகளை ஏந்தி நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். அன்பு நிறை இறை சகோதரமே, 2024ஆம் ஆண்டின் கடைசி மணித்துளிகளை இறைவனோடு நிறைவு செய்ய நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். என் அருள் உனக்கு போதும் என்று கூறி நமது ஒவ்வொரு அசைவுகளிலும் உடனிருந்து வழிநடத்திய நம் அன்பு தேவனுக்கு கடந்த ஓராண்டு முழுவதும் நமது அனைத்து சூழ்நிலைகளிலும் ஒற்ற நண்பராய் காத்திட்ட இறைவனுக்கு முழு மனதுடன் நன்றி கூறுவோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் இறைவனின் அன்பினை மறந்து நமது பாவத்தால் அவரை விட்டு வழிமாறி ஊதாரி மைந்தர்களாய் பிரிந்து சென்ற நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் வரவிருக்கின்ற இந்த புதிய ஆண்டு நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது சமுதாயத்திற்கும்
ஆண்டவரின் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க இந்த நேரத்திலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நன்றியின் ஆராதனையை தூய ஆவியாருடைய வல்லமையோடு அவரின் ஆவியிலே நாம் நிரம்ப பெற்றவர்களாக இந்த ஆராதனையில் பங்கெடுக்க இப்பொழுது அனைவரும் சேர்ந்து உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் தாள்களை எடுத்துக்கொண்டு வானம் திறந்து என்கின்ற பாடலை அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். கரங்களை தட்டி இப்பொழுது நாம் தொடர்ந்து பாடுவோம். நடக்கணுமே
முடிந்தவரை நாம் வாழ்ந்தால் படியிடுவோம். முடியாதவர்கள் உடைய இருக்கையிலே அமர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வீச்சிருக்கக்கூடிய நற்கரின் ஆதரை உற்று நோக்கிய வண்ணமாக நம்முடைய இந்த கடைசி வருடத்தினுடைய கடைசி மணித்துளிகளை நன்றியோடு ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்வார். அன்பு தந்தையே இறைவா, அன்பிற்காக மனித உருவெடுத்து அன்பை பகிர்ந்து அன்போடு வாழ்ந்து தனது சுயநலமில்லா அன்பை வெளிப்படுத்த தன்னுயிரையும் கொடுத்து இதோ நம்முன் வெண்ணிற அப்ப வடிவில் பிரசன்னமாயிருக்கும் நம் அன்பர் இயேசுவுக்கு மனதார நன்றி கூறுவோம். இந்த அருமையான நேரத்திலே இந்த வருடம் முழுவதும் நம் ஒவ்வொருவரோடும் இறைவன் உடனிருந்து காத்து வந்ததற்கு நன்றியாகும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் இனி நாம் சந்திக்க இருக்கின்ற ஆண்டு வளமையானதாகும் இறைவனின் ஆசீர்வாதங்கள் நிரம்ப பொழியும் ஆண்டாகவும் அமைய வேண்டி நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை, பக்தி நிறைந்த உள்ளத்துடன் தொடர்ந்து இவ்வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் கடந்தவர், முற்றிலும் துறந்தவர். எனவே நான் கடவுளின் மகனாய் இருந்தும் தனது இறைநிலையை துறந்த மனிதரானார். மாட மாளிகையில் பிறப்பதை விடுத்து மாடுகள் அடையும் தொழுவத்திலே பிறந்தார். விலையுயர்ந்த கற்களால் ஆன அரச ஆடையை துறந்து எளிய தொங்கலான ஆடையை உடுத்தினார். இப்படிப்பட்ட அன்பின் மறு உருவாய் திகழும் நம் ஆண்டவர் முன் நம் சிந்தனை, சொல், செயல் என அனைத்தையும் ஒன்றுபடுத்தியவர்களாய் ஆராதித்து புகழ்வோம். ஒவ்வொரு புகழ்ச்சிக்கு பிறகும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை நாளும் பொழுதும் பாதுகாத்து நடத்தி வரும் நல்ல தந்தையே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்பக்கம் 10000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது என்று கூறியவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறியவரே, போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கூறியவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க ஒவ்வொரு நாளும் எமக்கு வழிகாட்டுபவரே, நானே உண்மையான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறியவரே, நோயின்றி சிறு சிறு துன்ப வேலைகளிலும் ஆறுதல் அளித்து வருபவரே, உம் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வை தந்து பராமரிப்பவரே, ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வழியாக என் உள்ளத்தில் இருந்து செயலாற்றும் அன்பு ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் நடந்த ஒவ்வொரு அடியிலும் தடுமாறி விழாமல் தாங்கி பிடித்தவரே, தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டிய செம்மலே, எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூறியவரே,
உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மவர் குடும்பங்களின் தேவைகளை நிறைவு செய்து காத்து வருபவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அனுதினமும் புது புது அனுபவங்களால் எமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு உறுதுணையாய் இருப்பவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உமது வாழ்வளிக்கும் வார்த்தையின் வழியாக எமக்கு நிறைவளிப்பவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் போகும் பொழுது வரும்போதும் எம்மை பாதுகாத்து வழிநடத்தி வரும் நல்ல ஆயனே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எமது பாவங்களுக்காக உமது உயிரை கொடுத்து எங்களுக்கு மீட்பை கொணர்ந்தவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களது வாழ்வின் ஒவ்வொரு இன்ப துன்பங்களின் வழியாக உமது அளவில்லா அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்து கொண்டிருக்கும் ஆசானே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் பணமோ பொருளோ பட்டமோ பதவியோ புகழோ எதையும் அவர் கேட்கவில்லை. மாறாக ஒன்றே ஒன்றை நம்மிடமிருந்து அவர் கேட்கின்றார். நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ அழைத்து விடுக்கின்றார். நன்றி மறந்த தருணங்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம். இதோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து நன்மைகளையும், அவை சிறு சிறு நன்மைகளாக இருப்பினும் அவற்றையெல்லாம் இந்த வேளையிலே நன்றியோடு நினைத்து பார்ப்போம். தனிப்பட்ட வாழ்வில் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து மனதார இறைவனை நாம் போற்றி புகழ்வோம். கடந்து வந்த பாதையிலே நீர் எமக்கு செய்துள்ள நன்மை தனங்கள் ஏராளம் ஆண்டவரே. அளவிட முடியாத உமது ஆசீர்வாதங்கள், அளவிட முடியாத உமது வழிகாட்டல்கள், அளவிட முடியாத உமது இரக்க குணங்கள் என ஆயிரம் ஆயிரம் இறைவா, எமது வாழ்க்கை போராட்டத்திலே நீர் எமக்களித்த நன்மை தனத்திற்கும் உமது வழி நடத்தலுக்கும் உமது உடன் இருப்பிற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ நம் கண் முன்னே இறைவன், நம்மை மீட்ட இறைவன் இங்கு இருக்கின்றார். பெத்லகேம் மாட்டு தொழுவத்திலே பிறந்த குழந்தை கலிலேயா கடலோரத்தில் சீடர்களோடு உரையாடி நன்மை பல புரிந்து வந்த இறைமகனின் திருமகன், காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்ட வல்லவர், சீமோனின் வீட்டிலே, லேவியின் இல்லத்திலே, சக்கேயுவின் மாளிகையிலே விருந்துண்ட போதகர், பாலை நிலத்திலே 5000 பேருக்கு மேலாக புதுமையாக உணவளித்தவர், மதலீனாவை பார்த்து அதோ மாபரன், இதோ இங்கே நற்கருணை வழியிலே நம்முன் எழுந்தருள் இருக்கின்றார். இறைவனிடம் மன்னிப்பு பெறுவோம். மன்னிப்பு என்ன ஒரு அருமையான வார்த்தை! உச்சரிக்கும் போதே உணர்ச்சிகளில் சிலிர்த்தெழுகின்றன. உணர்கின்ற போது உறவுகள் உயிர்த்தெழுகின்றன. உணர்த்தும் போது உண்மைகளை விழித்தெழுகின்றன. ஆம், இத்தகைய ஒரு இனிமையான இறை செயலை குறித்து சிந்திக்க, செயலாற்ற அழைப்பு விடுக்கும் இறைவனுக்கு செவிமடுப்போம். மனதோடு மனம் பேசிய காலம் போய் அறிவின் அந்தரங்கத்திலேயே ஆராய்ந்து பார்த்து வாழ பழகிவிட்டோம். ஆனால் இன்று இறைவன் நம்மை பார்த்து, மனிதனே, நீ அறிவோடு ஆராய்ந்தது போதும், இதயத்திற்குள் இறங்கி வா. இந்த மனுகுலமானது மண்ணில் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டுமா? மன்னிக்க கற்றுக்கொள் என்று அழைப்பு விடுக்கிறார். நாம் அனைவரும் இறை சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இறை மக்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அயலாரில் ஆண்டவரை காண்கிற போது நம் குறை நிறைகளை மன்னிப்பது நம் கடமை அல்லவா? மன்னிப்பென்பது இறைவனின் இன்றியமையாத குணம். மன்னிப்பு நம்மில் மகிழ்ச்சியை கொணர்ந்து உடைந்து உருகுலைந்து போன உள்ளங்களை ஒருபர செய்கிறது. பல நேரங்களில் நம்மை அறியாமலேயே சில தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன.
எனவே அன்புக்குரியவர்களே, நம்மை அறியாமல் நமக்கு எதிராக தீமை செய்பவர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் தவறை உணர்ந்து உண்மையாக மனம் வருந்தும் யாரும் மன்னிப்பை பெறும் உரிமை பெற்றுள்ளனர். ஏனெனில் இறைவன் தன் தவறுகளுக்காக மனம் வருந்தும் உள்ளத்தை தான் எதிர்பார்க்கின்றார். இத்தகைய இறைவனிடம் நாம் செய்த சிறு சிறு தவறுகளை ஒழுக்கமுடன் இறை சந்நிதியிலே அமைதியிலே மன்னிப்பை பெறுவோம். பாடகர் குழுவினரோடு சேர்ந்து இப்பொழுது நாம் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிறங்கும் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடுகின்ற வேளையிலேயே நாம் செய்த அனைத்து குற்றங்களையும் எண்ணி பார்ப்போம். கடவுளுக்கு எதிராகவும் சக மனிதர்களுக்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து முழு மனதுடன் இதோ ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை இறைஞ்சுவோம். எங்களது வார்த்தையால் பிறரை ஊடுருவிய பால் போல காயப்படுத்திய நேரத்திற்காக நாங்கள் மன்னிப்பு வேண்டி நிற்கிறோம். நான் என்ற அகந்தையால் பிறரை தரம் தாழ்த்தி இகழ்ச்சிக்குட்படுத்திய நேரங்களுக்காய் நாங்கள் மன்னிப்பு வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுத்து இன்னும் நம்முடைய மனதை காயப்படுத்துகின்ற அல்லது நம்முடைய மனதை புண்படுத்தக்கூடிய
நம்முடைய மனதிலே வெறுப்பை தரக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அது நாம் செய்த குற்றங்களாக இருக்கலாம், அல்லது பிறர் நமக்கு எதிராக செய்த குற்றங்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இதோ இந்த ஆண்டினுடைய கடைசி மணித்துளிகளிலே இதோ ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இதோ பாரமான உள்ளத்தோடு அல்லது காயம் நிறைந்த உள்ளத்தோடு, மன பாரங்கள் நிறைந்த உள்ளத்தோடு நாம் இந்த புதிய ஆண்டை துவங்காமல் இதோ ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுத்து இதோ மன்னிப்பை பெற்றவர்களாய் புதிய வாழ்வை நோக்கிய பயணத்திலே நம்மையே நாம் ஈடுபடுத்திக் கொள்ள, புதிய வாழ்வை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள இறைவன் நமக்கு அருள் தர, நிரந்தரமற்ற குறிப்பாக நமக்கு எதிராக செயல்பட்ட ஒவ்வொருவரையும் இதோ முழுமையாக நாம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள இறைவன் அருள் தர வேண்டும் என்று தொடர்ந்து நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை இறைந்து கொண்டிருப்போம். எப்பொழுதும் சுறுசுறுப்பான நெரிசல் நிறைந்த அந்த உணவு விடுதிக்குள் ஒரு பெரியவர் சென்று இருக்கையில் அமர்ந்தார். அறிமுகம் இல்லாத இன்னொருவர், நானும் உங்களோடு இணைந்து கொள்ளலாமா என்று கேட்க, தாராளமாக என்றார் பெரியவர். உணவு பரிமாறப்பட்டது. வழக்கம் போல் பெரியவர் தலை தாழ்த்தி ஜெபித்தார். அதை கண்ட நண்பர், தலை வலிக்கிறதா என்று கேட்க, இல்லை என்றார் பெரியவர். ஒருவேளை உணவில் ஏதாவது கோளாறா என்று கேட்க, அதற்கும் இல்லை என்றார் பெரியவர். பின் ஏன் ஒரு மாதிரி தலை குனிந்திருக்கிறீர்கள்? தலைவலியோ அல்லது உணவில் குறைபாடோ என்று நினைத்து விட்டேன். நான் எப்பொழுதும் இந்த உணவை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டுத்தான் உணவருந்துவேன் என்று பெரியவர் சொல்ல, நண்பர் சொன்னார், இந்த உணவுக்காக நான் யாருக்கும் நன்றி சொல்ல தேவையில்லை. வியர்வை சிந்த நான் உழைத்து பெற்ற உணவு இது என்று சொல்லிக்கொண்டே உணவை அள்ளி வாயில் போட்டார். உடனே பெரியவர் சொன்னார், எல்லா நலன்களுக்கும் இறைவனே ஊற்று என்பதை மறந்து விடுகிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. நன்றி உணர்வு ஏதோ ஒரு நிகழ்வோடு தொடர்புடையதாக மட்டுமல்ல, அது ஒரு தொடர் மனநிலையாக அமைய வேண்டும். எனவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இறைவன் நமக்கு செய்த அளவரிய நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளிகளை குணப்படுத்திய பொழுது ஒரே ஒருவர் மீண்டுமாக வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற பொழுது, இதோ மற்ற 9 பேரும் குணமடையவில்லையா என்று அவரை பார்த்து கேட்டார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம்முடைய மத்தியிலே நற்கருணையிலே பிரசன்னமாக வீற்றிருக்கின்றார். நம்மையும் பார்த்து இன்றைக்கு அதே கேள்வி ஆண்டவர் இயேசு கேட்காமல் இருக்க, நாம் பெற்ற எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்வதற்கு மாறாக, கடவுள் நமக்கு கொடுத்த சிறு சிறு நன்மைகளையெல்லாம் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நல்ல உடல்நிலைகளை கொடுத்திருப்பார். இதோ துன்ப துயர நேரங்களிலே, வேதனை சோதனை நேரங்களிலே நாம் அவற்றிலிருந்து விடுபட நமக்கு சக்தியையும் ஆற்றலையும் தந்திருப்பார். இதோ கடன் பிரச்சனைகளிலே நாம் மூழ்கி கிடக்கின்ற பொழுது யாராவது ஒருவர் மூலமாக நிச்சயமாக ஆண்டவர் அந்த கடன் தொல்லையை நமக்கு தீர்த்து வைத்திருப்பார். இதோ நோயாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது, இதோ என்னை காண யாரும் வரவில்லையே, எனக்கு ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லக்கூட இந்த பூமியிலே ஒருத்தர் கூட இல்லையே என்று நினைத்திருக்கலாம். அந்த தருணங்களில் கூட யாராவது ஒருவர் மூலமாக ஆண்டவர் நம்மை சந்திக்க வந்திருப்பார். இதோ நமக்கு தேவையான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருப்பார்.
அவற்றையெல்லாம் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். வீட்டிற்கு வீடு வாசற்படி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வீட்டிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வீடுகளே இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து செல்வதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் இறைவன் நமக்கு தந்திருப்பார். எனவேதான் நாம் இந்த நொடி பொழுதிலே, இந்த நேரத்திலே நாம் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். இல்லை என்றால் நாம் மற்றவர்களைப் போல இந்த புத்தாண்டை கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் வான வேடிக்கைகளிலும் நாம் கொண்டாடி கொண்டிருப்போம். மாறாக இறைவன் நமக்கு செய்த நன்மைதனத்தை நீங்களும் நானும் இந்த வேலையிலே உணர்ந்திருக்கின்றோம். எனவேதான் நாம் இத்தனை பேரும் இதோ ஆண்டவருடைய சந்நிதியை தேடி நாம் நாடி வந்திருக்கின்றோம், நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம். எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அதற்காக ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து இதோ ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் மன்றாடுங்கள், எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள். இறைவனின் பேராசிரால் அந்த ஆண்டு ஒரு நிறைவான ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டிலே நடந்த நிகழ்வுகளை ஒரு சில மணித்துளிகளில் நம் கண்முன் கொண்டு வருவோம். இன்று ஆண்டின் இறுதி நாள். 2024ஆம் ஆண்டின் கடைசி ஒரு மணி நேரம் நம்மை உருவாக்கி நாளும் பொழுதும் காத்து கொண்டிருக்கும் உன்னத தேவனின் உண்மையான பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அமைதியில் இறைவனோடு உரையாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்த எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம். நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய நற்கருநாதருக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த நல்ல மனதை இறைவன் தந்ததற்காக தொடர்ந்து நன்றி சொல்வோம். நன்றி பெருக்கோடு அனைவரும் பொழுது எழுந்து நின்று இதோ பாடகர் குழுவினரோடு சேர்ந்து போற்றி புகழ்ந்திடுவேன் காத்திடும் இறைவனையே என்ற பாடலை சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். வயது முதிர்ந்தவர்கள், முடியாதவர்கள் மட்டும் அமர்ந்து கொள்ளுங்கள். தொடக்கத்திலே நான் சொன்னது போல கடவுள் நம்மிடம் பணமோ பொருளோ பட்டமோ பணம் காசோ நம்மிடம் கேட்பது கிடையாது. மாறாக நம்முடைய நன்றி நிறைந்த அந்த உள்ளத்தை கேட்கின்றார். எனவே இந்த மணித்துளிகளை நாம் ஆண்டவருக்காக நாம் செலவழிப்போம், அவருக்காக ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் இணைந்து இதோ நன்றியோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இணைந்து பாடுவோம், உற்சாகமாக பாடுவோம். போற்றி புகழ்ந்திடுவே காத்திடும் இறைவனையே, வாழ்த்தி மகிழ்ந்திடுவே வரங்களின் தேவனையே. போற்றி புகழ்ந்திடுவே காத்திடும் இறைவனையே, வாழ்த்தி மகிழ்ந்திடுவே வரங்களின் தேவனையே. நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி நன்றி நன்றி. உலகை படைத்தார், உயிரை தந்தார், உறவின் வழியாய்
உனதருள் பொழிந்தாய், அறிவை தந்தாய், ஆற்றல் தந்தாய், உண்மை வழியில் வாழச் செய்தாய். சுமைகள் ஏற்றாய், ஆறுதல் தந்தாய், வீழ்ந்த போதும் தோளில் சுமந்தாய். சுமைகள் ஏற்றாய், ஆறுதல் தந்தாய், வீழ்ந்த போதும் தோளில் சுமந்தாய். துன்பமோ துயரமோ என்ன செய்யும் உனதருள் இருந்தால். நன்றி 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 நன்றி. போற்றி புகழ்ந்திடுவே, உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். வாழ்த்தி மகிழ்ந்திடுவே, வரங்களின் தேவனையே. உங்கள் சிறையில் மறைத்துக் கொண்டாய், உரிமை மகளாய் மேன்மை தந்தீர். உண்மை அன்பில் மகிழச் செய்தீர், இந்த மனதில் மாற்றம் தந்தீர். பாதை மாறும் பொழுதினில் எல்லாம் பரமனுந்தன் ஒளியினை தந்தீர். பாதை மாறும் பொழுதினில் எல்லாம் பரமனுந்தன் ஒளியினை தந்தீர். வாழ்ந்திடும் நாடெல்லாம் வல்ல தேவன் உனதடி பணிவே. நன்றி நன்றி. கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி 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 நன்றி. போற்றி புகழ்ந்திடுவே, காத்திடும் இறைவனையே. வாழ்த்தி மகிழ்ந்திடுவே, வரங்களின் தேவனையே. போற்றி புகழ்ந்திடுவே, காத்திடும் இறைவனையே. வாழ்த்தி மகிழ்ந்திடுவே, வரங்களின் தேவனையே. நன்றி 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 நன்றி. தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சாதாரண மண்ணால் எங்களை உமது சாயலில் உருவாக்கி எங்களின் அத்தனை தேவைகளையும் நாங்கள் கேட்கும் முன்னே நிறைவேற்றி எங்களை பாதுகாத்து பராமரித்து வரும் எல்லாம் வல்ல தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாசமான தந்தையே, எங்கள் இறைவா, உமது மகன் இயேசு கிறிஸ்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது குடும்பத்தில் நாங்கள் பல்வேறு துன்பங்களால் சோர்ந்த தருணத்தில் நல்ல அன்பனாக ஆசானாக இருந்து வழிகாட்டியதற்காகவும், தீராத நோய்களினால் அவதிப்பட்ட நேரங்களில் சிறந்த மருத்துவராக இருந்த நேரங்களுக்காகவும், நல்லதொரு வேலை வாய்ப்பினை தந்ததற்காகவும், ஒருவர் மற்றவரை புரிந்து வாழும் நல்ல வாழ்க்கை துணையை தந்ததற்காகவும், இன்னும் நாங்கள் வாழ திறந்து செல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு நன்மைகளை அனுதினமும் தந்து கொண்டிருக்கும் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல மழையினை தந்து இரட்டிப்பான விளைச்சலை கொடுத்ததற்காகவும், பல்வேறு விபத்துக்கள்
புயல், இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், வெள்ளம், எதிர்பாராத நிகழ்வுகளிலிருந்து எங்களை காத்து வந்ததற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது பங்கின் வளர்ச்சிக்காக நாங்கள் திட்டமிட்ட அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றி அளித்ததற்காகும், மேலும் எமது பங்கில் நடைபெற்ற விழாக்கள், கொண்டாட்டங்கள் என எல்லாவற்றிலும் உடனிருந்து காத்திட்ட தருணங்களுக்காகவும், எமது பங்கில் செயல்படும் பல்வேறு பக்த சபைகளின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரின் உறவு முறையையும், உம்மோடு நாங்கள் கொண்டுள்ள உறவு முறையையும் வலுப்பட தூண்டுகோலாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் இறைவா, எமது பங்கை சீரிய தொலைநோக்கு பார்வையுடன் வழிநடத்த நீர் எமக்களித்த எமது பங்கு தந்தைக்காகவும், அவரோடு இணைந்து செயல்படும் உதவி பங்கு தந்தைக்காகவும், ஒவ்வொரு அருட்சகோதரிகளுக்காகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நினைத்து பார்த்து இதோ உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக தந்தும் அருள் அடையாளங்கள் வழங்குவதன் மூலமாகவும் உம்மை நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள ஒரு இணைப்பு பாலமாக இருந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது திருச்சபையின் வழியாக பல நல்ல வழிகளை நாங்கள் பின்பற்றுவதற்கு ஏற்றவாறு தந்து கொண்டிருப்பதற்காகவும், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க எங்களது திரு அவையின் தலைவர்கள் வழியாக வாழ்வளிக்கும் வார்த்தைகளையும் சீர்தூக்கி பார்க்கும் சிந்தனைகளையும் நாங்கள் செவிமடுத்து வாழ்வாக்க வழிவகை செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படி நம்முடைய மனதிலே இன்னும் சொல்ல முடியாத நன்மைதனங்கள் நம்முடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கும். இதோ அவற்றையெல்லாம் தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து இதோ நன்றி சொல்வோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்தால் அதை நம்மால் சொல்ல முடியாது. ஓராண்டு கூட நமக்கு போதாது. சிறிது நேரம் இப்பொழுதும் முழந்தால் படியிட்டு இன்னும் நம்முடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும், நாம் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். இந்த ஒரு சில மணித்துளிகளில் நாம் எதற்கும் கவனம் செலுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைந்த துன்பங்களோ, துயரங்களோ, வேதனைகளோ, சோதனைகளோ, கஷ்டங்களோ, பண பிரச்சனைகளோ, நோய்களோ அவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்க்காமல் ஏதோ ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து பயணித்த அந்த தருணங்களை மட்டும் நாம் எண்ணி பார்ப்போம். நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய ஆண்டை நாம் துவங்க அதுதான் நமக்கு உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கும். இதோ இந்த புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைப்பதற்கு, இதோ வெற்றி நடை போடுவதற்கு அது ஒன்றுதான் நமக்கு துணையாக இருக்கும். எனவே இந்த தருணத்திலே எல்லா விதமான நன்மைகளை மட்டும் நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு நாம் நன்றியை தெரிவிப்போம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலே அவர் செய்த நன்மைகள் ஏராளமாக நிச்சயமாக இருக்கும். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் தான் நன்றி சொல்ல முடியும். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எவை எவை, எந்தெந்த தருணத்திலே, எப்படிப்பட்ட இக்கட்டான தருணங்களிலெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோமோ என்பதை நாம் ஒருவரே அறிந்தவர்களாக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், கண்ணீரோடு நன்றி சொல்வோம்.
இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, 2024ஆம் ஆண்டு மெல்ல மெல்ல நம்மை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் 2024ஆம் ஆண்டு நாம் இருந்ததும் வாழ்ந்ததும், அடுத்து 2025ஆம் ஆண்டை நாம் சந்திக்க போவதும் தான். அற்புதமான இந்த நேரம், கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற நேரம். அப்படியே நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி பாடவர் குழுவினரோடு இணைந்து, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவை பார்த்து, நம்முடைய கண்கள் இயேசுவை பார்த்து. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கண்கள் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கிய வண்ணமாக பேதுரு கடல் மீது இயேசுவை நோக்கி நடந்தார். கண்களை ஆண்டவர் மேல் பதிய வைத்தார், சரியாக நடந்தார். சற்று தடுமாறினார், விழுந்தார். மீண்டுமாக ஆண்டவர் தூக்கி பிடித்தார். அதுபோல நம்முடைய எண்ணமும் கவனமும் கண்களும் ஏக்கங்களும் நம்பிக்கை அனைத்தும் ஆண்டவர் மேல் இருப்பது. கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவை போற்றுகின்றேன், இயேசுவை புகழ்கின்றேன், இயேசுவை வாழ்த்துகின்றேன், இயேசுவை வணங்குகின்றேன், இயேசுவை மகிமைப்படுத்துகின்றேன். இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவை எங்களோடு தங்கும், இயேசுவை எங்களை வழி நடத்தும், இயேசுவை எங்களோட வாரும், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் தந்தை, இயேசுவே என் தாய், இயேசுவே என் ஆற்றல், இயேசுவே என் சக்தி, இயேசுவே என் பலம், இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுவே எனக்கு எல்லாம். அன்புக்குரிய இறை மக்களே, ஆங்காங்கு நிற்பவரே, பார்ப்பவர்களே, வேண்டுபவர்களே, செபிப்பவர்களே, எல்லாரும் ஆண்டவரை நோக்கிய பயணம். இயேசுவை மையப்படுத்தி, இயேசுவை அடித்தளமாக வைத்து படைத்தவர், பராமரிப்பவர், பாதுகாப்பவர், உடன் இருப்பவர், சக்தியை பொழிபவர், நம்ம எல்லாம் வழி நடத்தி ஆண்டவர் நேரடியாக மறைமுகமாக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கடவுள் நம்மோடு நமக்காய் நம் சார்பாக இருக்கிறார். அன்றைக்கு அற்புதமாக கடவுள் மோயிசனை பார்த்து சொன்ன வார்த்தை தான், மோயிசா மோயிசா, நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது, உன்னுடைய காலடிகள் எல்லாம் கழட்டு விட்டு வாழ்ந்த ஆண்டவர் சொன்னார். அதேதான் அன்றைக்கு முற்புதர் வழியாக காட்சி கொடுத்த கடவுள் நற்கருணை வழியாக இன்றைக்கு காட்சி கொடுக்கிறார். இது என் உடல், இது என் ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் தான். நம்முடைய நன்றிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள, நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதில்லை. நன்றியை மறப்பது இறைவனை மட்டுமல்ல, நமது உண்மையான மனித நிலையை மறப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். கடவுள் முன்பாக இயேசுவே உமக்கு நன்றி, கடவுளே உமக்கு நன்றி, கொடுத்த வாழ்வுக்கு நன்றி, வாழ்ந்த வாழ்க்கைக்கு நன்றி, சந்தித்த சவால்கள், சறுக்கல்கள், முறிவுகள், பிரிவுகள், மன அழுத்தங்கள், மன சோர்வுகள், மன காயங்கள், மன வலிகள், புரிதல் இல்லாமல் எத்தனையோ இரவுகள், எத்தனையோ வெளி பயணங்கள், எத்தனையோ விதமான ஆபத்து விபத்துக்கள் இருந்து காப்பாற்றி ஆண்டவா கோடான கோடி நன்றி இயேசு. உமக்கு எதிராக நான் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். செய்ய தவறியவைக்காக, செய்யக்கூடாதவைக்காக, கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, பெற்றோருக்கு எதிராக தவறான முறையில் நான் வாழ்ந்த வாழ்க்கை, என் உடலை தவறாக பயன்படுத்திய நேரங்கள், என்னுடைய எண்ணங்களை தவறாக பயன்படுத்திய நேரங்கள், என்னுடைய உள்ளத்தை தவறான இடத்தில் கொடுத்த நேரங்கள், என்னுடைய ஆத்துமாவை அலையவிட்ட நேரங்கள், ஆண்டவா மன்னிப்பை வேண்டுகிறேன். இயேசுவே நீரே பலம், நீரே சக்தி. உம்மை மறந்த நேரங்கள், உம்மை விட்டு வெகு தொலைவில் இருந்த நேரங்கள், குடும்பமாக இணைந்து இதோ நாங்கள் எல்லோரும் இந்த இரவு நேரத்தில் வருகை தந்து எங்களுடைய ஆத்மார்த்தமான மன்னிப்பை கேட்டு நீ தரப்போக்கூடிய புதிய ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இறைவா, உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? நீதான் ஆண்டவா, நீதான் இயேசுவே,
நீதான் என் பலம், நீதான் என் சக்தி, நீதான் எனக்கு எல்லாமே ஆண்டவர். உமை இல்லாமல் எனக்கு யார் இருக்கு ஆண்டவர்? எத்தனையோ நாட்கள் பணத்தை நம்பி, பதவியை நம்பி, சுகத்தை நம்பி, அழகை நம்பி, ஆடம்பரத்தை நம்பி, ஆர்ப்பாட்டத்தை நம்பி, ஆறாவரத்தை நம்பி, மனிதர்களை நம்பி, சொந்த பந்தங்களை நம்பி, நண்பர்களை நம்பி போனேன். ஆனால் ஏமாற்றங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ வழிகள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீதான் என் பலம் ஆண்டவர், என் குடும்பத்தின் பலம், என் தனிப்பட்ட வாழ்வின் பலம். ஆகவே ஆண்டவரை உற்று நோக்கி நாம் பாடுவோம். உமை இல்லாமல் எனக்கு யார் இருக்கு ஆண்டவர்? என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தும் என்று சொல்லி பாடல் குழுவினரோடு சேர்ந்த பாடலை நாம் பாடுவோம். கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதும் ஓடுவதும் இயங்குவதும் எல்லாம் உடைய கருணை, உடைய இரக்கம் மட்டும்தான். எங்கள் இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எல்லா வேளையிலும் ஐயா நீதான ஐயா. எங்களை வழிநடத்திய தெய்வமே, உடனிருந்து பாதுகாத்து பராமரித்த தெய்வமே, எங்கள் ஜெபத்தில், எங்கள் பயணத்தில், எங்கள் குடும்ப வாழ்வில், எங்களோட இரவில் பகலில் எல்லா நேரமும் நீரே ஆண்டவர். இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் நீரே பலம், நீரே சக்தி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடுவோம். ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதம் கேட்போம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார். என் இயேசையா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எனக்கு யாருண்டு. நம்முடைய கண்கள் எல்லாம் இயேசுவை உற்று நோக்கி, பலமும் சக்தியுமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை உற்று நோக்கி நாம் சொல்லுவோம். என் இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, மீண்டுமாக இயேசையா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, மீண்டும் மீண்டுமாக பாடுவோம். என் இயேசையா அல்லேலூயா என்று. இயேசையா, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயர், ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரின் பலம், ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயருடைய சக்தி. இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம். இரவு நேரம் ஏக்கத்தோடும், பல்வேறு நம்பிக்கையோடும், கனவுகளோடும், பல்வேறு வேண்டுதல்களோடு இதோ ஆண்டவருக்கு முன்பாக திருமண குடும்ப வாழ்வில் இணைந்த நாம் கடவுள் கொடுத்த அற்புதமான வாழ்க்கைக்காக நன்றி செலுத்து. என் ஆண்டவா, 2024ஆம் ஆண்டு தொடங்கிய முதல் நாளிலிருந்து இந்த ஆண்டு கடைசி நாள் நான் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கொடுத்தீர், நன்றி இயேசுவே.
என் குடும்பத்தோடு நான் வருகை தந்திருக்க மக்கள் நன்றி சொல்ல. இந்த வருடத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு என்னோட இல்லை, இருந்தாலும் ஆண்டவரை என்னை வாழ வைத்திருக்கின்றீர். புதிய ஆண்டையெல்லாம் கொடுக்க போகிறீர். நன்றி இயேசுவே. இங்க குடிமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இங்க வருகை தந்த அத்தனை மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. மூளை முடுக்குகள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள், உம்மை பார்த்து கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், செபித்து கொண்டிருப்பவர்கள், நம்பிக்கையோடு நிற்பவர்கள், நம்பிக்கையோடு இருப்பவர்கள், நம்பிக்கையோடு பார்ப்பவர்கள், நம்பிக்கையோடு ஏறெடுத்து செபிப்பவர்கள், எல்லா நிலைகளிலும் உள்ளவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற இறைவா, நீரே பலமும் சக்தியுமாக எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இவர்களுடைய நன்றிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீர் கொடுத்த பாதுகாப்பு, நீர் தந்த அருள் ஆசி எல்லாவற்றுக்கும் நன்றியை செலுத்து. புலரவிருக்கின்ற புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற செய்வீராக. இறைவா, உமக்கே நன்றியும் மகிமையும் மாட்சியும் என்னாலும் உமக்கு உரித்தாக. ஆமென். மாண்புயர் கீதத்தை நாம் பாடுவோம். அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழமெல்லாம் அல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்புள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம்.